CBSE 12th Standard English Supplementary Reader Vistas in Tamil. Third lesson Journey to the End of the Earth. CBSE English 12th Standard Vistas Supplementary Reader in Tamil presented by R. Ravi Krishnan. ஜேர்னி டு தி எண்ட் ஆஃப் தி எர்த், பூமியின் இறுதி வரை ஒரு பயணம். திசாந்த் தோஷி, கிளாசிக்கல் டான்சர். நீங்கள் படிக்கும் முன் பயன்படுத்த புவியின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அண்டார்டிகா தான் நீங்கள் செல்ல வேண்டிய இடம். இனிய பயணம். எடுத்துக்காட்டு: ஒரு ரயில், கப்பல், விமானத்தில். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நான் ஒரு ரஷ்ய ஆராய்ச்சி கப்பலில் இருந்தேன். அகாடமிக் ஷோக்கல்ஸ்கி என்ற கப்பல் உலகின் மிக குளிரான, வறண்ட, அதிக காற்று வீசும் கண்டமான அண்டார்டிகாவை நோக்கி செல்கிறது. எனது பயணம் பூமத்திய ரேகைக்கு வடக்கே 13.09 பாகையில் உள்ள மெட்ராஸில் தொடங்கியது. இந்த பயணத்தில் 9 நேர மண்டலங்கள், 6 சோதனை சாவடிகள், 3 நீர்நிலைகள் மற்றும் அதே எண்ணிக்கையிலான சுழல் மண்டலங்களை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. வானிலை: நான் அண்டார்டிகா கண்டத்தில் உண்மையில் கால் பதிப்பதற்குள் கார், விமானம் மற்றும் கப்பல் ஆகியவற்றின் கலவையில் 100 மணி நேரத்திற்கு மேலாக பயணம் செய்திருந்தேன். அதனால் அண்டார்டிகாவின் பரந்த வெண்மையான நிலப்பரப்பையும் தடையற்ற நீல அடிவானத்தையும் எதிர்கொண்ட போது எனது முதல் உணர்வு நிம்மதியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அண்டார்டிகா ஒரு ஆழ்ந்த வியப்பு ஏற்பட்டது. அதன் பிரம்மாண்டம், அதன் தனிமை. ஆனால் முக்கியத்துவமாக இந்தியாவும் அண்டார்டிகாவும் ஒரே நிலப்பரப்பின் பகுதிகளாக இருந்த ஒரு காலம் எப்படி இருந்திருக்க முடியும் என்பதுதான் அந்த வியப்பு. வரலாற்றின் ஒரு பகுதி. 650 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கோண்ட்வானா என்ற ஒரு மாபெரும் ஒன்றிணைந்த தெற்கு பெருங்கண்டம் உண்மையில் இருந்தது. அது ஏறத்தாழ தற்போதைய கண்டத்தை மையமாக கொண்டிருந்தது. அண்டார்டிகா அக்காலத்தில் நிலைமைகளை முற்றிலும் வேறுபட்டிருந்தன. மனிதர்கள் உலக அரங்கில் தோன்றியிருக்கவில்லை. மேலும் காலநிலை மிக வெப்பமாக இருந்ததால் அங்கு பலவிதமான தாவரங்களும் விலங்குகளும் வாழ்ந்தன. 50 கோடி ஆண்டுகளாக கோண்ட்வானா செழித்து வளர்ந்தது. ஆனால் டைனோஸ்கரிலிருந்து பாலூட்டிகளின் சகாப்தம் தொடங்கிய காலகட்டத்தில் அந்த நிலப்பரப்பு நாடுகளாக பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுவே இன்று நாம் காணும் உலகத்தை பெருமளவில் வடிவமைத்தது. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். மனிதகுல வரலாற்றை அறிந்து கொள்ள புவியியல் நிகழ்வுகள் எவ்வாறு உதவுகின்றன. இப்போது அண்டார்டிகாவுக்கு செல்வது என்பது வரலாற்றின் ஒரு பகுதியாக இருப்பதாகும். நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்லக்கூடும் என்பதை புரிந்து கொள்வதாகும். அது கார்டிலரன் மடிப்புகள் மற்றும் கேம்பிரியனுக்கு முந்தைய கிரானைட் கேடயங்கள், ஓசோன் மற்றும் கார்பன் பரிணாமம் மற்றும் அழிவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதாகும். 1 மில்லியன் ஆண்டுகளில் என்னவெல்லாம் நடக்கக்கூடும் என்று நீங்கள் நினைக்கும் போது அது மிகவும் பிரமிக்க வைப்பதாக இருக்கும். கற்பனை செய்து பாருங்கள். இந்தியா வடக்கே நகர்ந்து ஆசியாவுடன் மோதி அதன் மேலாட்டை வளைத்து இமயமலையை உருவாக்கிறது. தென் அமெரிக்கா நகர்ந்து வட அமெரிக்காவுடன் இணைந்து ட்ரே கணவாயை திறந்து ஒரு குளிர்ச்சியான துருவ சுற்று நீரோட்டத்தை உருவாக்கிறது. இது அண்டார்டிகாவை உறைந்து போய் உலகின் அடிவாரத்தில் வைத்திருக்கிறது. கடினமான சூரியனை வழிபடும் என்னை போன்ற ஒரு தென்னிந்தியருக்கு பூமியின் மொத்த பனிக்கட்டில் 90% சேமிக்கப்பட்டுள்ள ஒரு இடத்தில் 2 வாரங்கள் இருப்பது என்பது ஒரு திகிலூட்டும் விஷயமாகும். அது இரத்த ஓட்டம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளில் மட்டுமல்ல, கற்பனைக்கும் கூட. அது ஒரு பிரம்மாண்டமான பிங்பாங் பந்திற்குள் நுழைவதை போன்றது. பூமியின் இறுதி வரை ஒரு பயணம். மரங்கள் இல்லை, விளம்பர பலகைகள் இல்லை, மனித அடையாளங்களான கட்டிடங்கள் எதுவும் இல்லை. இங்கு நீங்கள் பூமிக்குரிய கண்ணோட்டத்தையும் கால உணர்வையும் முற்றிலுமாக இழக்கிறீர்கள். காட்சியின் வீச்சு நுண்ணியது முதல் பிரம்மாண்டமானது வரை பறந்து விரிந்துள்ளது. கொசுக்கள் மற்றும் சிலந்திகள் முதல் நீலத்திமிங்கலங்கள் மற்றும் நாடுகளை போன்ற பெரிய பனிப்பாறைகள் வரை. பதிவு செய்யப்பட்டவற்றில் மிகப்பெரியது பெல்ஜியம் நாட்டின் அளவுடையது. இயல்புக்கு மாறான 24 மணி நேரத்திற்கு கோடைகால ஒளியில் நாட்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. எப்போதாவது நிகழும் பனிச்சரிவு அல்லது உடைந்து விழும் பனிப்பாறைகளால் மட்டுமே தடைபடும். எங்கும் நிறைந்த அமைதி அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறது. இது பூமியின் புவியியல் வரலாற்றின் பின்னணியில் உள்ள நிலைநிறுத்த கட்டாயப்படுத்தும் ஒரு ஆழ்ந்த அனுபவமாகும். மேலும் மனிதர்களுக்கு இதன் எதிர்காலம் நல்லதாக இல்லை. மனித தாக்கம். மனித நாகரிகங்கள் தோன்றி வெறும் 12,000 ஆண்டுகளே ஆகின்றன. இது புவியியல் கடிகாரத்தில் சில வினாடிகள் மட்டுமே. இந்த குறுகிய காலத்தில் நமது கிராமங்கள், நகரங்கள், பெருநகரங்கள், மாநகரங்கள் ஆகியவற்றைக் கொண்டு இயற்கையின் மீது நமது ஆதிக்கத்தை நிலைநாட்டி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளோம். மனித மக்கள் தொகையின் விரைவான பெருக்கம் வரையறுக்கப்பட்ட வளங்களுக்காக மற்ற உயிரினங்களுடன் நாம் போராடும் நிலைக்கு தள்ளியுள்ளது. மேலும்
புதைப்படி எரிபொருட்களை கட்டுப்பாடின்றி எரிப்பதால் தற்போது உலகம் முழுவதும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு படலம் உருவாகியுள்ளது. இது சராசரி உலக வெப்பநிலை அதிகரிக்கிறது. படித்து தெரிந்து கொள்வது மெதுவாக ஆனால் உறுதியாக அதிகரித்து வருகிறது. மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான அறிகுறிகள் என்னென்ன? காலநிலை மாற்றம் என்பது நமது காலத்தின் மிகவும் தீவிரமான விவாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் விவாதங்களில் ஒன்றாகும். மேற்கு அண்டார்டிகா பனிப்படலம் முழுவதும் உருகிவிடுமா? வளைகுடா நீரோட்டம் தடைபடுமா? நாம் அறிந்த உலகின் முடிவு இருக்குமா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த விவாதத்தில் அண்டார்டிகா ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. ஏனெனில் உலகில் இதுவரை மனித மக்கள் தொகையை தாங்காத ஒரே இடம் அது என்பதால் இந்த விஷயத்தில் அது ஒரு ஒப்பீட்டளவில் மாசற்றதாக உள்ளது. ஆனால் அதைவிட முக்கியமாக அதை பனியடுக்குகளில் சிக்கியுள்ள 1/2 மில்லியன் ஆண்டுகள் பழமையான கார்பன் பதிவுகளை அதன் பனியுலகங்கள் கொண்டுள்ளதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. நாம் பூமியின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி படித்து ஆராய விரும்பினால் அண்டார்டிகா தான் செல்ல வேண்டிய இடம். ஷோகாஷ்கியில் நான் பணிபுரிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் என்ற திட்டம் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை உலகின் கடைக்கோடிக்கு அழைத்து சென்று நமது கிரகத்தை பற்றி ஒரு புதிய புரிதலையும் மரியாதையும் வளர்க்க உதவும் கல்வி வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் இதை செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது இப்போது 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு தலைமை தாங்குபவர் கனடாவை சேர்ந்த ஜெஃப் கிரீன். இவர் குறைந்த அளவிலே சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கக்கூடிய பிரபலங்களையும் ஓய்வு பெற்ற பணக்காரர்களையும் ஏற்றி செல்வதில் செழிப்படைந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் மூலம் கொள்கை வளர்ப்பாளரான எதிர்கால தலைமுறையினர் உள்வாங்கவும் கற்றுக்கொள்ளவும் மிக முக்கியமான செயல்படவும் தயாராக இருக்கும் வயதில் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அனுபவத்தை அவர் வழங்குகிறார். இந்த திட்டம் இவ்வளவு வெற்றிகரமாக இருப்பதற்கு காரணம் தென் துருவத்தின் அருகே சென்றால் அதன் தாக்கத்திற்கு உள்ளாகாமல் இருக்க முடியாது என்பதே. நமது வசதியான அட்சரேகை மற்றும் தீர்க்கரேகை மண்டலத்தில் அமர்ந்து கொண்டு துருவ பனி உருகுவதை பற்றி அலட்சியமாக இருப்பது எளிது. ஆனால் பனியாறுகள் பின்வாங்குவதையும் பனியடுக்குகள் சரிவதையும் கண்கூடாக பார்க்கும்போது புவி வெப்பமயமாதலின் அச்சுறுத்தல் மிகவும் உண்மையானது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். அண்டார்டிகா அதன் எளிமையான சூழல் அமைப்பு மற்றும் பல்லுயிர் பெருக்கமின்மை காரணமாக சுற்றுச்சூழலில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் எவ்வாறு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு சரியான இடமாகும். தென் பெருங்கடலின் முழு உணவுச் சங்கிலியையும் வளர்த்து நிலைநிறுத்தும் கடலின் நுண்ணிய பைட்டோ பிளாங்க்டன்களை எடுத்துக்கொள்வோம். இந்த ஒற்றை சொல் தாவரங்கள் சூரியனின் ஆற்றலை பயன்படுத்தி கார்பனை உள்வாங்கிக் கொண்டு அது அற்புதமான மிகவும் முக்கியமான சூழலில் கரிமச் சேர்மங்களை உருவாக்குகின்றன. ஒளிச்சேர்க்கை எனப்படும் செயல்முறைகளை ஓசோன் படலம் மேலும் சிதைவடைந்து பைட்டோ பிளாங்க்டன்களின் செயல்பாடுகளை பாதிக்கும் என்றும் அது அப்பகுதியில் உள்ள அனைத்து கடல்வாழ் விலங்குகள் மற்றும் பறவைகளின் வாழ்க்கையும் உலகளவிய கார்பன் சுழற்சியை பாதிக்கும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். பைட்டோ பிளாங்க்டன் உண்மையில் வாழ்வதற்கான ஒரு சிறந்த உருவகம் உள்ளது. சிறிய விஷயங்களை கவனித்துக் கொண்டால் பெரிய விஷயங்கள் தாமாகவே சரியாகிவிடும். கடலில் நடக்கவும். எனது அண்டார்டிகா அனுபவம் இது போன்ற நானோதயங்களால் நிறைந்திருந்தது. ஆனால் மிகச்சிறந்த நானோதயம் அண்டார்டிகா வட்டத்திற்கு சற்று முன்பாக 65.55 தெற்கில் நிகழ்ந்து ஷோகல்ஸ்கி கப்பல் தீபகற்பத்திற்கும் டாட்பால் தீவிற்கும் இடையில் இருந்த ஒரு தடித்த வெண்பனி பகுதிக்குள் சிக்கிக்கொண்டது. இது எங்களை மேலும் செலவிடாமல் தடுத்தது. கேப்டன், நாங்கள் திரும்பி வடக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்வதற்கு முன்பு கப்பல் இறங்கு பலகையில் கீழே இறங்கி கடலில் நடக்குமாறு நாங்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டது. எனவே நாங்கள் 52 பேரும் கோர்டெக்ஸ் உடைகள் மற்றும் கண்ணாடிகளுடன் முடிவில்லாமல் பறந்து விரிந்திருப்பது போல் தோன்றிய ஒரு பளிச்சிடும் வெண்மையில் நடந்து கொண்டிருந்தோம். எங்கள் கால்களுக்கு கீழே 1 மீட்டர் தடிமன் கொண்ட பனிப்படலம் இருந்தது. அதற்கு கீழே 150 மீட்டர் ஆழத்திற்கு உயிருள்ள சுவாசிக்கும் உப்பு நீர் இருந்தது. அதன் ஓரத்தில் நண்டு உண்ணும் கடல் சிங்கங்கள் ஆலமரத்தின் நிழலில் தெருநாய்க்கள் செய்வது போல பனிப்பாறைகளின் உடலை நீட்டி வெயில் காய்ந்து கொண்டிருந்தன. அது ஒரு நாணயத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அனைத்தும் உண்மையிலேயே ஒன்றோடொன்று தொடர்புடையவை. 9 நேர மண்டலங்கள், 6 சோதனை சாவடிகள், 3 நீர்நிலைகள் மற்றும் பல சூழல் மண்டலங்களை கடந்த பிறகும் நமது கிரகத்தில் இயங்கும் சமநிலையின் அழகை பற்றி நான் இன்னும் வியந்து கொண்டிருந்தேன். அண்டார்டிகா ஒரு காலத்தில் இருந்தது போல மீண்டும் ஒரு வெப்பமயமான இடமாக மாறினால் அது எப்படி இருக்கும்? அதை காண நாம் இருப்போமா? அல்லது டைனோஸ்கள், மாமூத், யானைகள் மற்றும் கம்பளி காண்டாமிருகங்களைப் போல நாமும் அழிந்து போயிருப்போமா? யார் கண்டது? ஆனால் உலகை காப்பாற்ற வேண்டும் என்ற இலட்சியவாதத்தை இன்னும் கொண்டிருக்கும்
மேலும் சில 14 வயதினர்களுடன் 2 வாரங்கள் செலவிட்ட பிறகு நான் சொல்லக்கூடியது எல்லாம் இதுதான். 1 மில்லியன் ஆண்டுகளில் நிறைய நடக்கலாம். ஆனால் ஒரு நாள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நுண்ணறிவுடன் படித்தல். உலகின் புவியியல் வரலாறு அண்டார்டிகாவில் தொடங்கியுள்ளது. இந்த பிராந்தியத்தை பற்றிய ஆய்வு நமக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் பயணத்தில் உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை சேர்ப்பதற்கு ஜெஃப் கிரீனின் காரணங்கள் யாவை? சிறிய விஷயங்களை கவனித்துக் கொண்டால் பெரிய விஷயங்கள் தானாகவே சரிவாகிவிடும். அண்டார்டிகா சூழலின் பின்னணியில் இந்த கூற்றின் பொருத்தம் என்ன? பூமியில் நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை புரிந்து கொள்ள அண்டார்டிகா ஏன் செல்ல வேண்டிய இடமாக இருக்கிறது? ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ் பற்றி மேலும் தகவலுக்கு www.studentsonice.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும். பூமியின் இறுதி வரை ஒரு பயணம்.